You for me, You for me, I for you. I for you. எங்க ஃபுல்லா சொல்லு. I love you, AJ. ஆ, ஆ, அதேதான் அதேதான். நல்லா சொல்லு நல்லா சொல்லு. அப்படியே ஒரே சத்தா சாத்திட்டு ஓடிடணும். Love எங்கடா அந்த கட்டை? so much. I for கண்ணை திறக்காத. Hmm. இப்படி பண்ணா ஏஜி உனக்கு கிடைக்க மாட்டாரு. அப்படி சொல்றீங்க. இது வாயில வரமாட்டுது. வேற மாதிரி சொல்லுங்க. വേറെ മാറിയാ ഞാൻ നിന്നെ പ്രേമിക്കുന്നു. வருங்கள் அண்ணி. ഏ കണ്ണു മൂട് ஏன் கண்ணை திறக்கற? இதை என்னால் சொல்ல முடியல. இதுவே முடியலன்னா லவ் மட்டும் வேணுமா? சொல்லுங்க அண்ணி. சொல்றேன். నేను మిమ్మల్ని ప్రేమిస్తాను. ఒழுங்கா అదేవదు சொல்லு. நேனும் இது அதை விட கஷ்டமா இருக்கு. தள்ளி விட்டுறலாமா? இதை விட கஷ்டம் ஹிட்லரை லவ் பண்ண வைக்கிறது. நூடுல்ஸ பிச்சு போட்ட மாதிரி உன் மூளை டர்ன்னு ஆயிரம் பாத்துக்க. சொல்லிட்டாங்க அண்ணி. அடடா உன் தொந்தரவு தாங்கலையே. எல்லாத்தையும் கலந்து சொல்றேன். அப்போவாவது வருதான்னு பாப்போம். ఐ నిన్నే ప్రేమిస్తాను. నిన్నే ప్రేమిస్తాను. அப்படியே சொல்லிட்டே இரு. ఐ నిన్నే ప్రేమిస్తాను. ఐ வேலைக்கு ஆகாத போல இருக்கே. இந்த இருவ மாடி எப்ப கண்ணை திறக்கணும்னே தெரியல. உடனே அட்டாக் பண்ணிரணும். ప్రేమిస్తాను. அப்படியே சொல்லிட்டே இரு. నిన్నే ప్రేమిస్తాను. ఐ నిన్నే ప్రేమిస్తాను. ఐ கண்ணை திறந்துராத. నిన్నే மந்திரத்தை சொல்லு. ప్రేమిస్తాను. திறந்துராத. சொல்லு. ఐ சொல்லு. నిన్నే ప్రేమిస్తాను. ఐ ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? அது மந்திரம் சொல்லும் போது இப்படிதான் வச்சுக்கணும். ஐயோ நான் தப்பு சொல்லிட்டேனா? சரி நானும் புடிச்சுக்கிறேன். கண்ணை மூடிட்டு வச்சுக்கோ. இன்னொரு தடவை சொல்லு. నేను నిన్ను ప్రేమిస్తాను. ஏன் புருஷனுக்கு ரூட் போடுறதுக்கு என்கிட்டயே ஆலோசனை கேக்குறியா? நீங்க பாக்குறதுக்கு இந்த காட்டோட ராணி மாதிரி இருக்கீங்க. நாங்க தப்பிக்கிறதுக்கு இளவரசி ஆகிறத தவிர வேற வழியே இல்ல. என்ன இது? ஏதோ ஒண்ணு குறையுதே. இந்த மோதிரம் தான் ராஜமுத்திரை. இத வச்சுதான் ஏமாத்தணும். ஐயோ எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டானா? சித்தம். என்ன மோப்பம் பிடிக்கிற மாதிரி பாக்குறான். இந்த கருங்குரங்கு என்ன சொல்றான்னு தெரியலையே. அது இளவரசிக்கு வணக்கம்னு சொல்றாமா. கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. அவள்கியா ஏய் அங்க போ. அவள்கியா எப்பா. ஓ அப்ப இந்த மோதிரம் தான் டோல்கேட் பாஸா? சூப்பர். அப்போ நமக்கு இந்த இளவரசி கெட்டப் சம்மதான். நெக்ஸ்ட் அட்டாக் ஹிட்லர் தான்.
சென்னையில அந்த பேய் துரத்துனா இங்க இந்த பேய் துரத்துறான். அவர் டார்ச்சர். இந்த காட்டெருமை இளவரசி எங்கேயோ போய் தொலைஞ்சா. கொஞ்ச நேரத்தில் என்ன பாடா படுத்துட்டேன். பிரபலி பாக்குறேன் இங்க நடக்கிற கூத்தெல்லாம். முடியல. ஒரு பக்கம் அந்த கிராதகி யாசினி, இன்னொரு பக்கம் அந்த காட்டெருமை இளவரசி, ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்றானுங்க. நீ என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அவளே நல்லா பார்த்திருப்பேன். நீ என்ன அவளே உன் கூட இருக்கும்போது கஜினி சூர்யா மாதிரி கெத்தா சிட்டியில தான் சுத்திட்டு இருந்தா. இந்த லூஸோட சேர்ந்து கடம்ப நிறைய மாதிரி கார்ல எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கேன். கால கொடுமை. ఐ లవ్ యూ ఏజే. నేను నిన్ను ప్రామిస్తాను. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே அடிப்ப? நான் யாருன்னு நினைச்சேன்? நான் தான் அரசருக்கு லெப்ட் ரைட்டு எல்லாமே. எங்க அது? என்னது இது? பொம்பளை சத்தம் கேக்குது. வீசின கட்ட பொம்பளை கட்ட போல இருக்கு. என்னமோ தப்பிச்சு வீட்டுக்கு போன மாதிரி எப்படி ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு பாரு. சரி, ஓகே. இந்த இளவரசி கெட்டப்ல இவரை கூட்டிட்டு தப்பிச்சு போனா யாருக்கும் டவுட் வராது. அதே நேரத்துல நான் தானே தெரிஞ்சா ஹிட்லர் கௌரவம் பார்த்துட்டு என் கூட வரமாட்டாரு. அதனால நாம இளவரசியாவே மெயின்டைன் பண்ணுவோம். இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் விளையாடி பாப்போமா? ஏயா, நீ இப்படியே இருந்தா எப்படி இருக்கும்? என்ன ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? என்னது, ஹிட்லர் இவ்ளோ சாஃப்டா நடந்துக்கிறாரு? ஒருவேளை காதல் ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? யாருன்னு தெரியாம இப்படி நடந்துக்கிறாரோ? இத நானு நினைச்சு பண்றாரா, இல்ல அந்த இளவரசி நினைச்சு பண்றாரா? ஐயோ, குழப்பமா இருக்கே. எதுக்கு என் மேல வந்து படுத்த? ஏன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிள்ளை மடியில படுக்க கூடாதா? இதுல என்ன தப்பு? வேணா நீ ஏன் மடியில படுத்துக்கோ. விடு விடு. இப்பதானே உன்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இங்க வந்து படுத்தேன். அதுக்குள்ள வந்துட்ட பாரு. ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? ஏன் என்ன கண்டா தள்ளி தள்ளி போற? என் காதுல புரிஞ்சுக்கோ. ஏன் நாளைக்கு கல்யாணம். இன்னைக்கு ஒரு பரிசு தரவா? என்ன பரிசு? நான் உனக்கு ஒரு முத்தம் தரேன். இது பாரு. விடு விடு. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்போ நான் அப்படிப்பட்டவளா? எதுக்கு என்ன இப்படி அவமானப்படுத்துறே? இது பாரு,
என் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்ல. அவ்வளவுதான் சொல்ற, புரிஞ்சுக்கோ. மனசுல வச்சுக்கிட்டேனா அப்போ ஹாசினியை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த ஹாசினி மேல அவ்வளோ லவா? அவளோட பேரை நீ ஏன் சொல்ற? ஹாசினிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அது உண்மைதான். நாங்க மாட்டினப்ப அவன் என் பொண்டாட்டி இல்லைன்னு போய் சொல்லி நான் மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து வாழ்ந்தவ. என் வாழ்க்கையில ஒருத்தி இருக்கும்போது இன்னொருத்திய நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். அந்த ஒருத்தி ஹாசினி தானே? சிச்சி, அவெல்லாம் ஒரு பொண்ணே இல்ல, பிசாசு. நான் உனக்கு பிசாசா? ஆ? அது வந்து ஹாசினி உனக்கு பிசாசான்னு கேட்டேன். ஆமா, அவ எனக்கு ஒரு பிசாஸ் தான். ஆனா நான் அவளை சொல்லல, என்னோட முதல் பொண்டாட்டி பிரபலிய சொல்றேன். என் மனசும் உசுரும் எல்லாமே அவகிட்ட தான் இருக்கு. அவளோட இடத்துல வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதான் அவ போயிட்டாளே, சும்மா அவளே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா மட்டும் அவ திரும்பி வந்துருவாளா என்ன? ஏய், மரியாதையா பேசு. இது நீ சொல்றதால நான் சும்மா இருக்கேன். இதுவே அந்த ஹாசினி சொல்லிருந்தா வாயை கிழிச்சிருப்பேன். அது என்ன, ஹாசினிக்கும் அவ்வளோ பெரிய தண்டனை? அவளும் பொண்ணுதானே? சே, சும்மா இரு. அவளை பத்தி பேசாதன்னு சொன்னேன்ல. அவ எப்போ என் வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் என் பாதி உசிரே போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை தெரியுமா? என்னோட ஆசை என்ன தெரியுமா? ஒரு பாலைவனத்துல அவளை ஓட விட்டு ஒரு சாட்டால அவளை வெளுன்னு வெளுக்கணும். அப்பதான் என் ஆத்திரம் எல்லாம் அடங்கும். அச்சிருவியா நீ? ஹாசினியா அச்சிருவியா? பார்க்கலாமா? நீ எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? அது அது ஒண்ணுமில்ல, நீ மேலே மேலே சொல்லு. அதான் உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டப்போ அவளை ஒரு தடவையாவது என் வாழ்க்கையில அடிச்சிடணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் அந்த முளைப்பாறையை எடுத்து அவ மேல வீசினேன். அது மிஸ் ஆகி ஓ மேல பட்டுருச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். நானும் முளைப்பாரி பட்டுதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். உங்க மேலே எனக்கு லவ் வந்துருச்சு. இது பாரு, அப்படியெல்லாம் பேசாத. நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், என்ன மறந்துரு. நான் பிரபலிய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், கடனுக்காக ஹாசினியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல நீ எங்க விட்டுற? அதான் ஹாசினிய பிசாசுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன ஏத்துக்க வேண்டியது தானே? அவளை எனக்கு பிடிக்காததுதான். ஆனா கருப்பு பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைங்களுக்கும் இருக்கும். கற்பு கைலியா இருக்குதோ, குடுங்கோ. கருப்பு மனசுல இருக்கு, என் மனசு என்கிட்ட இல்ல. நான் இவ்ளோ கெஞ்சி கேக்குறேன், மாட்டேங்கிறீங்கோ. அப்புறம் என் மனசு கஷ்டப்படாதோ? இதையே கஷ்டம்னு சொல்ற. ஹாசினி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினமும் என்கிட்ட இருந்து திட்டு வாங்கி என் பெட்ரூம்ல தரையில படுக்கிறான். அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், நீ யோசிச்சு பாரு. அடாடாடாடாடாடா, என்னையா இப்படி பாசமா பேசுற? ஊட்டியில இருக்கிற மாதிரி குடுகுடுன்னு இருக்கு. நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். அरे இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்றல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க எத்தனை இளவரசங்க இருக்காங்க, அவங்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நான் இதுக்கு, நான் ஒண்ணுமே இல்லை அவங்க முன்னாடி. ஹாசினியை கல்யாணம் பண்ணி ஆச்சு, அவளுக்கு துரோகம் பண்ணி நான் உன்னை ஏத்துக்க முடியாது. ப்ளீஸ் இந்த எண்ணத்தை இதோடு மறந்துடு. அப்படின்னா ஹாசினியே லவ் பண்றீங்களா? அவ மேல உங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்குதா? அவ மேல இருக்கிற கோவம்லாம் போய் அவளை மன்னிப்பீங்களா? தெரியாது. சரி, நீ இதெல்லாம் ஏன் கேக்குற? அதாவது ஹாசினி மேல என்ன அபிப்பிராயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அது உன்னை காப்பாத்த போறேன். என்னது, காப்பாத்த போறியா? ஆமா, உன்னை இந்த காட்டுல இருந்தே காப்பாத்த போறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம். ஏன், எதுக்கு?
ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ உண்மையா என்கிட்ட இருக்கேல, அதுக்காக தான். முழு அன்பையும் நீ பிரவலி மேல வச்சிருக்க, அரைகுறையா ஹாசினி மேல பாசம் வச்சிருக்க. இதுக்கு நடுவுல நான் எதுக்கு? நீங்க தப்பிச்சு போங்க, நான் பாத்துக்கும். ஆனா ஆனா ஹாசினி மேல எனக்கு ஒன்றும் பாசம் இல்லையா? அவன் எப்படியோ தொலையட்டும், நீங்க தப்பிச்சு போயிடுங்க. ஆனா ஹாசினி இல்லாம இப்பதானே அவ மேல பாசம் இல்லைன்னு சொன்னீங்க. ஹாசினியும் வந்துருவா, வாங்கோ. அட ஆபத்துக்கு பாவம் இல்லை, வாங்க ஹிட்லர். ஹிட்லரா? இந்த பேர் எப்படி உனக்கு தெரியும்? அப்ப அதுவும் உங்க வாய்ப்பு உங்களை அடிக்கடி ஹிட்லர்னு கூப்பிடுறத பாத்திருக்கோம். ஒய்ஃபா? உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அது இப்ப ரொம்ப முக்கியமா. வாங்க, நீங்க இப்ப தப்பிக்கிற வழியா பாருங்க. வாங்க வாங்க. சரி, அம்மா எங்க? அம்மாவே நான் ஏற்கனவே சேஃபா போக வச்சிட்டேன். நீங்க தயவு செஞ்சு வாங்க போலாம். காப்பாத்து. ஆமா ஆமா, காப்பாத்திட்டே. வாங்க 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 வாங்கோ, எந்திரிங்கோ, வாங்கோ வாங்கோ, எந்திரிங்கோ. வாங்க போலாம். உனக்கு உண்மையிலே பெரிய மனசு. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் நான் நல்லபடியா வாழணும்னு சொல்லி என்ன தப்பிக்க வச்சு என்ன கூட்டிட்டு போற பாரு. நீ எங்கேயோ போயிட்ட. போற வர பொம்பளையெல்லாம் பாராட்டியா, ஆனா கட்டின பொண்டாட்டிய நாய் மாதிரி கேவலப்படுத்து. நாமளே புத்தி இருக்கே. இந்த நல்ல மனசு ஹாசினிக்கு இருந்திருந்தா அவ என்கிட்ட திருட்டு தாலி கட்டிருக்க மாட்டான். இத பாரு, உன் பொண்டாட்டி நல்லவதான். சும்மா பேசிக்கிட்டே இருந்தேனா மறுபடியும் அரசங்கிட்ட கொண்டு போய் விட்டுருவேன். அப்படி நான் சொல்லல. அந்த ஹாசினி கிட்ட நீ போய் சொல்லிருக்கணும், நான் உன்னை தப்பிச்சு வைக்கிறேன் வா அப்படின்னு. உடனே வந்திருப்பா, என்ன தனியா விட்டுட்டு வந்திருப்பா. யோ, வாய மூடு, கடுப்பாயிருவேன். நீ என்ன சொல்ற? பின்னே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன்னை பத்தி நல்லா விதமா பேசிட்டு இருந்தா தெரியுமா? அவ உனக்கு பொண்டாட்டியா கிடைச்சதும் நீ செஞ்ச வரம்யா, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன வரும்? நீதான் மெச்சிக்கணும். யாரது? யாரது? உன் அண்ணனா? அண்ணன் வந்துட்டா. வா போயிடலாம், போயிடலாம் வா.